சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசி அன்பர்கள்லாம் சார் நீங்கள் லைஃப்பில் ராஜா. சிம்ம ராசியில் இருக்கிறவங்க காட்டுக்கு ராஜா வீட்டுக்கு ராஜா அப்படிம்பாங்க. இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டு அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு அவர்களே ராஜா. 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி அவங்களே ராஜா. கொஞ்சம் வாய் துணிச்சல் அதிகம், உங்களுடைய செயல்பாடுகள் அதிகம், நீங்கள் யோசிக்கக்கூடிய வித்தியாசமான சில விஷயங்கள் அதிகம். இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், காதல், கல்வி, வணிகம், அப்புறம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் அமைய போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டுருக்கிறது உங்களோட ஃபோன் நம்பர் தான் கேட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் சார் கொடுத்துருவேன். வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கேயே இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் வந்து பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் ஃபோன் எடுக்கல, பிஸியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறதுனால தப்பு இல்லைங்க. அதாவது அதனால் நீங்கள் கொஞ்சம் கோவம் போட வேண்டாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, பிஸின்னு வருது, இல்லை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஐபிஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான பதில்கள் நாங்கள் வெகு விரைவில் நாங்கள் வந்து தரங்க. அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திற்கு 2026ஆம் ஆண்டு ரொம்பவே நல்ல ஒரு ஆண்டாக அமையுது. இருந்தாலும் இந்த ஜூன் 2 வரைக்கும் இது சாதகமாக இருந்தாலும் அதற்கு மேலே கொஞ்சம் ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 5 வரைக்கும் ராகு கேதுனுடைய தாக்கம் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சூழ்நிலையை கூட கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்களை கொடுத்து தான் வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்? சில ஏற்றத்தாழ்வு காரணமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பினுடைய ஏற்றத்தாழ்வு காரணமாக மூளை, மேல் உடல், இடுப்பு அல்லது உங்களுடைய பிறப்புறுப்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வாயு தொடர்பான பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டெலாம் வந்து ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக வந்து அமையுதுங்க. 8வது வீட்டில் சனியினுடைய நிலை கருத்தில் கொண்டு இந்த ஜாதகக்காரர்கள் கவனமாக வாகனம் ஓட்டணும். வண்டி வாகனம், சைக்கிளு, இல்லை இந்த பசங்க குழந்தைங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க, வண்டி ஓட்டிகிட்ருக்குங்க, இல்லை ஏதாவது பைக்கில் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, கார் ஓட்டிகிட்ருக்கீங்க, லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 2026 ஜூன் 2 வரைக்கும் குருவோட பயிற்சி சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். ஜூன் 2 2026 அக்டோபர் 31 2026 வரைக்கும் குருவினுடைய நிலை பலவீனமாக இருக்கும். அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்தியே ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது என்ன தான் ஜாதகத்தில் சொல்லி தர உடம்பு எச்சரிக்கை கவனமாக பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கொடுத்து ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி அக்டோபர் 31 பிறகு குருவோட நிலை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ண அப்படின்னா நிம்மதியாக உணர முடியும். உங்களுக்கே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் சரியானதாக வந்து உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த காலத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 2026 வந்து சிம்மராசிகர்களுக்கு கல்வியில் சராசரியை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்க போகுது. ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய ஆளாகணும் அது இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்கள்ல, அவங்களாம் இது ஒரு நல்ல ஆண்டாக அமைதுங்க. அதே நேரத்தில் உடல் நலம் சாதகமாக கொஞ்சம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறந்த பலன்களை வந்து பெறணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு ரொம்பவே தேவை. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் அதில் ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி கல்வி கிரகமான குரு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ஜூன் 2 2026 வரைக்கும் உங்கள் லாப வீட்டில் இருப்பார். எப்படி? குறிப்பாக உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, உயர்கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன்களையே திறக்க போகிறார். சட்டம் மற்றும் நிதி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரம் ரொம்பவே சாதகமாக இருக்க போகுது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமான பலன்களை தான் பெற போகிறாங்க. நீங்கள் ஏதாவது இந்த சயின்ஸ் விஷயமாக கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை வீடியோ ஏதாவது போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலாம் ரொம்பவே அது கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக வந்து அமையுதுங்க. அதே நேரத்தில் ஜூன் 2 2026 31 அக்டோபர் வரைக்குமேங்க குரு வந்து உங்களோட 12வது வீட்டில் வந்து உச்சநிலையில் நுழைவார். இதன் விளைவாக உங்களுக்கு வந்து எல்லா மாணவர்களுமே கல்வி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, புதுசாக வேலைக்காக படிக்கிறவங்க, வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்காக படிக்கிறவங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்காக படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு உதவிகரமானதாகவும் இருக்கும், ரொம்ப உபயோகமாகவும் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களோட ஒரு கல்வியில் ராகு கேது மற்றும் சனியினுடைய நிலை வந்து ஆரோக்கியத்திற்கு பலவீனமாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஆனால் கிரகங்களின் நிலைப்பாடுகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அதோட ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்வதற்கு சில கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. அப்படின்னா என்னது, நீங்கள் வந்து
கடவுள் வழிபாட்டினால கிரகத்தோடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம். இன்னொன்று 2026ஆம் ஆண்டில் புதன் பெரும்பாலும் கல்வியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரப்போகிறார். ஸோ இந்த 2026 உங்களுக்கு கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். சின்ன சின்ன எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையுதுங்க. 2026 பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில ஆண்டுகள் என்னத்தான் ஜாதகக்காரங்க சொன்னாலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல் அடித்து தான் இங்கே வந்து லைஃபை வந்து செட் பண்ணும். கொஞ்சம் அப்படியே லேக் அடிக்கும், மறுபடியும் ஓகே ஆகும், மறுபடியும் லேக் அடிக்கும், மறுபடியும் ஓகே ஆகும். இதே மாதிரியே தான் எங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்களை சந்தித்து தான் வந்து நீங்கள் வந்து மேலே கொண்டு வந்திருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அதற்கு ஒரு வித்தியாசமாகவும் ஒரு வினோதமான சில விஷயங்களையும் சந்திச்சே ஆகணும். இப்போ நீங்கள் தொழிலுக்கு போய் நிற்பீங்க, தொழிலில் வேறு ஏதோ ஒரு பிளானோட வேறு தொழிலில் போய் நிற்பீங்க. ஆனால் அங்கே அமைஞ்சது வந்து வேறு தொழில் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி தான் வந்து ஓவராலாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். இதில் இந்த ராகு கேதுவோட செல்வாக்கு காரணமாக டிசம்பர் 5 வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபினான்சியல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு 2026 கொஞ்சம் மோசம்தான். அதுலேயுமே செல்வாக்கு 2026 ஜூன் 2 வரைக்கும் தொடரும். ஸோ அதற்கு பிறகு சின்ன சின்ன கேப் விட்டு மறுபடியும் டிசம்பர் வரைக்கும், அடுத்து 2026 டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அதாவது ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் விடுவிக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது தொழிலில் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். அது கொஞ்சம் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் தராது. உங்களுடைய கெரியரையுமே வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கெரியரை வந்து மோசம் பண்ணுற அளவுக்கு 2026 உங்களுக்கு ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியே கவனம் செலுத்தணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இறை வழிபாடு பண்ணணும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். நிறைய பேர் பண்ணுறது தான் 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு உங்களுடைய கெரியரையே வந்து திருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை ஒரு விஷயத்துக்கு 10 தடவை யோசிக்கணும். அதை ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஃபைனான்ஸ் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் கையில் பணம் பொருளாதா, உங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2026 ஆண்டு சராசரியாக தான் இருக்கும், எப்பவும் போல தான் இருக்கும். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து முயற்சிகள் சற்று பலவீனமாக தானே இருக்குது. தொழில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுது? தொழில் லேக் அடிக்குதுன்னா உங்கள் கைப்பணத்தையும் நீங்கள் அதில் தான் போட்டாகணும். அதில் தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக வருமானம் எடுத்த மாதிரி தெரியல. அப்போ என்ன ஆகுது? ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரிஞ்சிருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இருந்தே பணத்தை சேமிக்க கற்றுக்கணும். கடன் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சேமிப்பை சரி பண்ணுங்கள். கடனை கரெக்டாக இஎம்ஐலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வாங்க. இஎம்ஐ இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த இஎம்ஐலாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். கடன் எல்லாம் டோட்டலாக வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு அதீத செலவுகள் பண்ணாதீங்க. ஏன்னா 2026 உங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத சில அன்னெசரி செலவுகளோ இல்லை தேவையில்லாத அதிக முதலீடுகளோ எதுலையும் போட்டு நீங்கள் வந்து பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும். இது 2027 ஒரு லேண்டு மேலே போய் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு அதை கடனை அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ மந்தமாக தான் இருக்கும். அப்புறம் திடீர்னு 2027 கூட பிக்கப் ஆகிடும். ஏதோ ஒரு லாபகரமான விஷயங்கள் வந்து இந்த கடனை எல்லாமே அடைச்சிடுறீங்க. ஆனால் 2026 உங்கள் கையிலேருந்து அதிக அமௌண்ட்டு போடுறீங்க. அதை வந்து 2026 எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பண்ணுங்கள். உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணி பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தான். தசாபுத்தி செக் பண்ணணும். தசாபுத்தி செக் பண்ணி கரெக்டாக கிளியராக சொல்லணும். அது நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுடைய லோக்கலில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை சார் லோக்கலில் பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்டில் நம்பர் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 சொன்னீங்க அப்படின்னா போதுமானது. A to Z உங்களை பற்றி கிளியராக எல்லாமே சொல்லிடும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஜூன் 2க்கு முன்னாடி தங்கள் வேலையிலிருந்து வெற்றி பெறுவாங்க மற்றும் உங்களுடைய வேலையை வந்து முடிச்சிடும். ஜூன் 2க்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் வெற்றி பெறலாம். நீங்கள் பிளான் பண்ண தொழிலை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பெரிய லாபம் கிடைக்குமான்னு தெரியாது, கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து முடிக்காமல் இருந்த வேலையை நீங்கள் வந்து முடிப்பீங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிக்காமல் இருக்குது சார், கொஞ்சம் ஃபினான்ஷியல் காரணமாக முடிக்காமல் இருக்குது, இல்லை ஏற்கனவே ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் செல்வ வீட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் சேமிப்பதில் நீங்கள் சிரமங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சா கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் உங்களுடைய பணமும் எதிர்பாராத விதமாக வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ தேவையில்லாத செலவுகளுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல் பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாற் போல் சேவிங்ஸை கொஞ்சம் வையுங்க.
இந்த ஆண்டு கொஞ்சம் சேமிப்பும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2027 உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்னது வந்து பொது பலம் தான். உங்களுக்கு தசாபுத்தி வந்து நல்லா இருக்குது, சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குது, நல்ல ஒரு லாபகரமான ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அது வந்து நல்ல ஒரு லாபத்தை தரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடியே சொன்னதான், ஒரு லேண்டு மேலே போட்டிங்க, அப்போ அது வருமானம் தராது, கொஞ்ச நாள் கழிச்சு தானே வருமானம் தரும். அப்போ அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே, அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. காதல் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா பரவாயில்லையா இருக்குதுங்க. திருமணம்லாம் உங்களுக்கு வந்து கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பேர்லேயே வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்துலேருந்து 3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு உங்களுடைய குரங்குகளுக்கோ அல்லது ஏதாவது இருக்கக்கூடிய அங்கே வெளியே ஆஞ்சநேயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது மலைப்பகுதிகள்லாம் போனீங்கன்னா, கரெக்டு பகுதியெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது வெல்லம் அல்லது ஏதாவது பழங்கள் வாங்கி அந்த குரங்குகளுக்கு அப்படியே கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமையில் ஓடுற தண்ணியில் ஏதாவது ஓடுற தண்ணிலாம் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஓடக்கூடிய தண்ணிகளில் காலில் நினச்சிட்டு அதற்கு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் இதை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். அந்த கால் கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஓடக்கூடிய தண்ணியில் கழுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வணங்கி நீங்கள் வந்து வழிபடலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு உங்களுடைய குறு சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, உங்களுடைய குலதெய்வம் குறு சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முனி கருப்புசாமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள்ட்ட நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உணவளிங்க, அதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா உண்மை இல்லையான்னு சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நம்பர் கொடுங்க திட்டிகிட்டே இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.